நல்லா ராகு நிலையில இருப்பாருங்க, ராகு உச்சமா இருப்பாருங்க, அது பெரிய மல்டி மில்லியன்ஸ் ஆயிடும். ஒருத்தன் பாத்தீங்கன்னா பிஹெச்டி எம்எஸ் எல்லாம் முடிச்சு எம்எஸ்சி பிஹெச் எல்லாம் முடிச்சிருப்பான், பாத்தீங்கன்னா 10,000 சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்பான், அந்த 10,000 சம்பளம் கிடைக்காம அழிஞ்சிருப்பான். என்னன்னு பார்த்தா கேது உச்சமா இருப்பான். அப்போ இது அப்படியே மாத்தி அடிக்கக்கூடிய கிரகங்கள், ஒண்ணு கொடுக்கும், இன்னும் சுத்தமா கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இதுங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல உட்காரும் போதும், நம்மளோட குடும்ப சார்ந்து உட்காரும் போதும் அங்க வந்து குடும்ப சாணங்கிறது நம்ம வீக்காக நாட்டாங்க. சரிங்க, இப்ப இந்த சர்ப்பசாந்தி பூஜை எப்படி சார் நான் பண்றதுன்னா, இந்த 4ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்களுக்கு நீங்க சர்ப்பசாந்தி பூஜை பண்ணிட்டு திருமணம் பண்ணாவே போதும். இந்த சர்ப்பசாந்தி பூஜை எப்படி சார் பண்ணணும்னா, திருமணத்திற்கு முன்னாடி அந்த வரன் எழுதும் முன்னாடி திருநாகேஸ்வரம் அங்க போயிட்டு அங்க சர்ப்பசாந்தி பூஜை பண்ணுவாங்க. ராகு கேதுக்களுக்கு மிக உகந்த ஸ்தலம் திருநாகேஸ்வரம். ராகு தோஷமா இருந்துச்சுன்னா திருநாகேஸ்வரம் போங்க, கேது இருக்காருன்னா கீழ்பெரும்பள்ளம் போங்க. புரியுதுங்களா? இல்ல சார் நான் 2